திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரியும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டத்திற்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கவும், ஆளுநருக்கு கெடு நிர்ணயிக்கவும் குரல் எழுப்புவோம் என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாக்க முதல்வர் வைத்த கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. உறுப்பினர் கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக எஸ்ஐஆர் விவகாரம், அதே போன்று விவசாயிகளுக்கு இருக்கக்கூடியது மெட்ரோ ரயில் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு தற்போது அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது திமுகவினுடைய மக்களவை மாநிலங்களை உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய விதமான விஷயங்கள் அனைத்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை மற்ற நகரங்களில் எல்லாம் செயல்படுத்தப்படும் பொழுது இங்கு ஏன் செயல்படுத்தப்பட முடியாது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வரைக்கும் மத்திய அரசிடம் ஒரு தெளிவான விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இவையெல்லாம் அறிவுறுத்துவதற்கான அறிவுறுத்தலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக நிதி ஒதுக்கீடை பொறுத்தவரையும் ஒன்றிய அரசு என்பது தொடர்ந்து நமக்கு வஞ்சகம் அளித்துக் கொண்டே இருக்கிறது. போதிய நிதி ஒதுக்கவில்லை. தற்போது மழைக்கால நேரம் இருக்கிறது. இது போன்ற சூழலில் நிதி ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இவை அனைத்தையும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தின் பொழுது முன்வைக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் என்பது இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் அவருடைய பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த தீர்மானங்கள் அனைத்தும் முதலமைச்சர் அறிவுறுத்தி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.